தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். 24 மொழிகளில் கதை, சிறுகதை, கவிதை தொகுப்பு சிறுவர்களுக்காக எழுதக்கூடிய புத்தகங்களுக்கு சாகித்ய அகாடமி ஒரு விருது கொடுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பால சாகித்யா புரஸ்கார் விருது நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த விஷ்ணுபுரம் சரவணன் பெற்றிருக்காரு. அவர் எழுதிய புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒற்றை சிறுக ஓவியா மிக ஃபெமிலியரான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துக்காண்டி இப்போ அவார்டு வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம் எந்த அளவுக்கு அது மகிழ்ச்சியான தருணம் அப்படின்றது. சார் வணக்கம். அவார்டு வாங்கியிருக்கீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? விருதுங்கிறது நம்ம ஒரு குதிரை ஓடிட்டுருக்கிற மாதிரி ஒரு தட்டி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடும் இல்லையா? அதுபோல் இந்த விருது எல்லாமே ஒரு படைப்பாளிக்கு ஒரு ஊக்கம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடு, இன்னும் நல்லா எழுது, இன்னும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக தான் எழுதியிருக்கேன். நான் இப்போ நல்லா எழுதுனதுக்காக கொடுத்ததா நினச்சிக்கிட்டேன்னா நான் சோர்ந்து போயிடுவேன். இனிமேல் நல்லா எழுத போகிறதுக்காக கொடுக்குறதா நான் இதை நினச்சிக்கிறேன். அதனால் இது பொறுப்பு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கறது போலவே கூடுதலாக பொறுப்பும் எனக்கு கொடுக்குறதா நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி நம்ம எழுதின இதை ஒரு குறிப்பிட்ட வட்டம் பார்ப்பாங்க. இப்போ விருது மூலியமாக இப்போ ஊடகங்கள் வழியாக பல பேருக்கு இந்த செய்தி போய் சேரும்போது அடுத்து நான் என்ன எழுதினாலும் அது வாங்கிறதுக்கான ஒரு வட்டம் பெருசாகும் போது நான் கூடுதல் பொறுப்போடு எழுதணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதனால் மகிழ்ச்சியோடு ஏற்றுப்பதை போல் இந்த பொறுப்பையும் நான் உணர்ந்துக்கிறேன். ஒற்றை சிறகு ஓவியா நாவலோடு சேர்த்து இது வரைக்கும் எவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க? ஸோ ஒற்றை சிறகு ஓவியா என்ன சொல்ல வருது மக்களுக்கு? நான் சிறுவர்களுக்காக ஒரு 4 நாவல்கள், ஒரு 5 சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கதைகளாக அது ஒரு 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கட்டுரை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களும் படிப்பதற்கான குழந்தைகள் தொடர்பான புத்தகங்கள் 3 எழுதியிருக்கேன். அப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 18 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அது இதில் எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகங்கள் ஒன்று ஒற்றைச்சிறகு ஓவியா. நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே வந்திருப்போம். இப்போ நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம சாதாரணமாக ஒரு தண்ணி ஊற்றி கிடந்துச்சுன்னா இல்லை மழை காலங்களில் மண்ணை நோண்டினா மண்புழுக்கள் இயல்பாக வரும். அது நம்ம நான் சின்ன வயசாக இருக்கும் போதோ நீங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதோ அது இதுதான் மண்புழுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு மண்புழுனா என்னன்னு நம்ம யூடியூப்பில் காட்டி இல்லை ஒரு படத்தில் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம ஊரில் இருந்த மண்புழுக்கள் எங்கே, அது ஏன் காணாமல் போணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதை போல் ஒரு 4 முக்கியமான கேள்விகளை இந்த நாவல் மூலிமா குழந்தைகள் மனசில் நான் விதைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். அப்படி அப்படி ஒரு முக்கியமான சூழலியல் சார்ந்த நம்ம ஊரை நம்ம எவ்வளோ கவனத்துடன் பார்த்துக்கணும், நம்ம இது வரைக்கும் என்னென்ன இழந்திருக்கோம், எதனால் இழந்திருக்கோம் அப்படிங்கிற நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம இருக்கிறத பாதுகாக்கிறது முயற்சிடும். ஒரு ஊரில் ஒரு 50 மரங்கள் தான் இப்போ இருக்குது. ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 200 மரங்கள் போல் இருந்திருக்குன்னா அது முக்கியமான அரிய மரங்கள் இருந்திருக்கு. அதெல்லாம் ஏன் நம்ம பாதுகாக்க தவறிட்டோம், ஏன் விழுந்துச்சு அப்படியான விஷயங்கள் கேட்க ஆரம்பித்து நமக்கு வறட்சினா ஏன் வறட்சி வந்துச்சு, இப்படி நம்ம ஊரில் இருக்கிற பெரியவர்கள், ரொம்ப வயதானவர்கள், நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிக்கிட்ட எல்லாம் அவங்கள குழந்தைகளை பேச வைக்கிறதுக்கான கேள்விகளை இந்த நாவல் மூலிமா எடுப்பது தான் முயற்சி இருந்தது. அந்த கேள்விகள் எல்லாமே ஒரு பெரிய தர்க்க ரீதியாக, பெரிய அரசியல் ரீதியாக அப்படியான கேள்விகள்லாம் இல்லை. நம்ம ஊரில் ஏன் தாத்தா மண்புழுவே இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப எளிமையான கேள்விகள். மண்புழு இல்லைங்கிறதுக்கு ஒரு ஊரில் ஒரு காரணம் இருக்கும், இன்னொரு ஊரில் வேற ஒரு காரணம் இருக்கும். நான் மண்புழு ஏன் இல்லைங்கிற கேள்வி தான் கேட்க வச்சேன். அந்த கேள்வி அவங்களுக்கு நிறைய அந்தந்த பகுதி குழந்தைகளுக்கு அந்தந்த பதில்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த புத்தகத்துக்கு விருது கிடைச்சது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்குது. இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் இல்லை தன்னோட சொல் பேச்சு கேட்கணுன்னா யூடியூப்பில் ஒரு படம் வச்சு காட்டிடுவாங்க. நீங்கள் சிறுவர்களுக்கான நாவல்கள் எழுத தொடங்குறீங்க, சிறுகதை எழுத தொடங்கியிருக்கீங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் ஆணுச்சு? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிறுவர்கள் பெரும்பாலும் புத்தகங்கள் வாங்குறாங்களா, இல்லை பெற்றோர்கள் வாங்குறாங்களா? இதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகிட்டே தான் போனது. நம்ம எதெல்லாம் நெகட்டிவ்னு நினச்சோமோ, ஒரு சோஷியல் மீடியாங்கிறது அதில் கேம்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னு மொபைல் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் நெகட்டிவாக பார்த்தோம் இல்லையா குழந்தைகள்கிட்ட பழகிறதுல. ஆனால் இது நாங்கள் பாசிட்டிவாக நினச்சோம். இன்றைக்கி ஒரு புத்தகம் வருது, அந்த புத்தகம் வந்திருக்குன்னு நாங்கள் ஒரு சோஷியல் மீடியா வழியாக நாங்கள் அதை பதிவு பண்ணோன்னா ஒரு 1000 பெற்றோர்களுக்கு உடனடியாக போய் சேருது. 1000 பேரில் 100 பேர் அதை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த 100 பேரில் 50 பேர் குழந்தையோடு சேர்ந்து உட்காந்து படிக்கிறாங்க. ஆனால் இது நீங்கள் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமே இல்லை. ஒரு புத்தகம் வந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு வார இதழ்லையோ மாத இதழ்லையோ அதை பற்றியான சின்ன அறிமுகம் வரும், இல்லை வாய் வழியாக சொல்கிறது அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் வந்திருக்குங்கிற செய்தியே ஒரு பெற்றோர்களுக்கு போய் சேர்றது ஒரு பல மாதங்கள் ஆகிடும். ரெண்டாவது ஒரு சின்ன வட்டமாக இருந்துச்சு புத்தகங்கள் வாசிக்கிறது போகிறதுங்கிறதுலாம். இப்போ கையில் மொபைல் வந்த பிறகு நீ யாரையும் போய் நம்ம அந்த புத்தகம் வந்திருக்குங்கிற தகவலை சொல்லிட முடியும்.
அப்படி அந்த புத்தகத்தை அவன் வாங்க ஆரம்பிச்சாச்சுன்னா எப்படியோ வகையில் அவங்க வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முதல் அடியாக என்ன பண்ணணும்னா, பெற்றோர்கள் தாங்க வாசிக்கிறதா தொடங்கணும். அவர்கள் வாசித்த பிறகு நான் ஒரு புத்தகம் எடுத்தேன், ஒரு ஒட்டச்சேர்க்கான ஓவிய புத்தகம் வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு பொண்ணுக்கு ஒரே ஒரு சிறகுடா அப்படின்னு சொல்லி வீட்டில் அவங்க குழந்தைங்களோட பேச ஆரம்பிக்க. குழந்தைகள் படிக்கும்னு நம்ம ஃபஸ்ட்டு நினைக்க வேணாம். அவங்களுக்கு இந்த கதையை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த கதையில் இப்போ இந்த கதை அவங்களுக்கு பிடிக்காமல் கூட போயிடலாம். ஒட்டச்சிறு ஓவியம் அங்கே பிடிக்காம கூட நாளைக்கு வேற ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்து அந்த கதையை சொல்லலாம். இப்படி நீங்கள் ஒரு 10 கதை சொன்னீங்கன்னா 10 கதையில் கண்டிப்பாக ஒரு கதை பிடிச்சிரும். அப்புறம் அது என்ன புத்தகமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கதையை நம்ம பாதியில் நீ படி, நீயே படின்னு சொல்லி புத்தகத்தை கொடுக்குறது. இப்படின்னு சில வழிமுறைகள் செய்யும்போது அவங்க வந்து புத்தகத்தை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொழுதுபோக்குறதுக்காக புத்தகம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற பெற்றோர்கள் கூட அதுலேருந்து மாறி வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா புத்தகம் வாசிக்கும் போது ஒரு மரத்தை பற்றி நம்ம எழுதுகிறோம், ஒரு ஆறை பற்றி எழுதுகிறோன்னா அதில் வரிகளிலேருந்து அந்த குழந்தை வந்து யோசிக்கும். தான் பார்த்த ஆறை வந்து அந்த வரியோடு பொருத்தி பார்த்தோம். ஒரு ஊரில் ஒரு ஆறு இருந்துச்சு, அதில் ஒரு படகு போணுச்சுன்னு ஒரு கதை வருதுன்னா அவங்க பார்த்த ஆறையும் அவங்க பார்த்த படகையும் தான் மனசுக்குள்ளார யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. ஆனால் டிவியில் இதே ஒரு விஷயம் வருதுன்னா அவங்களுக்கு எந்த யோசிக்கிறதுக்கான வேலையே கிடையாது. அப்படியே ஆறு அவன் ரெடியாக வச்சுருப்பாங்க. அந்த படகு அவன் எந்த சைஸ் படகு வச்சுருக்கான் அதே மாதிரி தான். இவங்க பார்த்திங்கன்னா இவங்க நினைக்கிற படகு வேறு மாதிரி இருக்கும். சில சமயம் அந்த பேப்பர் கப்பல் செய்கிற மாதிரியே அவன் படகு வந்து மனசில் நினச்சி பார்த்துருக்கலாம். படிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ஆறு உருவாகும், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு படகு உருவாக்கிப்பாங்க. ஆனால் டிவியில் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. நமது கிரியேட்டிவ் வந்து சுத்தமாக அடிக்கிற வேலையாக தான் இருக்கும். நான் அதுக்காக ஒட்டுமொத்தமாக டிவியே பார்க்காதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அதுக்கு ஒரு மணி நேரம் டிவி பார்க்கறதுக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் கொடுங்க. ஒருவேளை அதிகம் படிப்பது ஈர்ப்பானா டிவி பார்க்கறது 1/2 மணி நேரமும் படிக்கிறது ஒரு 1.5 மணி நேரமாகவும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம இப்படி தான் அவங்கள கொண்டு வரணுமே தவிர பெற்றோர்கள் தான் இதுக்கு முன்னெடுக்கணும். இது முக்கியமான காரணம். ஒட்டுமொத்தமாக அவங்கள்ட்டேருந்து மொபைலில் பிடுங்கிறதோ டிவிலேருந்து விலக்கி வைக்கிறதுனாலையோ அவங்க அது மேலே ரொம்ப விருப்பம் தான் வருமே தவிர அதை விட்டு வெளில வருவாங்கங்கிறது வந்து பெரிய சந்தேகம்தான். வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருப்பார், குழந்தைகளுக்கு ஆகச்சிறந்த பரிசுனா புத்தகங்களை வாங்கி கொடுங்க அப்படின்றது. அதை தான் விஷ்ணுபுரம் சரவணன் சாரும் சொல்கிறாரு. மேலும் பல உயரங்கள் அடைய தமிழ் ஜனம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்.